இடத்துல வந்து ஒரு ஃபாக் மாதிரி கிரியேட் ஆகுதான். அதனால நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகுதாமா. அதனால வந்துட்டு அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். அது ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ பேசுறது கேட்கலன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க வால்யூமை, இல்லாட்டி ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபாகெல்லாம் வருது. அந்த ஃபாகில் வந்துட்டு யார் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாக தூங்க முடியல ஒருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு நிறைய ரேஷஸ், ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வானத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நான் 2 ட்ரீம்ஸ் சொல்கிறேன். இது வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஒரு ட்ரீமை வந்துட்டு ஒரு சேனல்டு மெசேஜ் மாதிரி வந்துட்டு யாருக்கையோ ரிலேட் பண்ணிட்டு வரும்போது இந்த ட்ரீமையும் ஒரு பாதி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கும், இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ இந்த இன்சிடென்ட் சொல்லும் போது, இந்த இன்சிடென்ட் ஃபாக் இன்சிடென்ட் நான் வந்து டிவியில் இதில் பார்க்கும்போது சரி, இந்த 2 இன்சிடென்ட் வந்து அதாவது ட்ரீமில் வந்தது. ஓகேங்களா? அது வந்துட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மேபி ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் அதை போட போகிறேன். ஓகே, ஐ எம் நாட் கிரியேட்டிங் எனி மாஸ் ஹிஸ்டேரியா. ஐ எம் நாட் டூயிங் திஸ் ஃபார் செல்ஃப் அட்டென்ஷன் சீக்கிங், அந்த மாதிரி கிடையாது. அப்புறம் வந்து இது எனக்கு தோணுன ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க ஒரு இப்படி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டுமே. இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது சும்மா ஒரு கனவாக கூட இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதனால ரிலாக்ஸாக வந்துட்டு ஒரு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போங்க. ஓகே, இப்போ எனக்கு 3 சினேரியோ வந்து தோணுது. அந்த கடைசி இப்போ டக்குன்னு நான் சொல்கிறேன்ல 3 சினேரியோ, நோட்டிஃபிகேஷன் வேறு. ஸோ அந்த 3 சினேரியோ தோணுதுன்னு நான் சொல்கிறேன்ல. ஸோ அந்த அப்படி சொல்லும்போது கொஞ்சம் முன்னாடி ஒரு தாட் வந்துச்சு. ஓகே, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 ட்ரீம்ஸை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரீம் எப்படின்னா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நாங்களும் என்னோடய ஃபேமிலியும் வந்துட்டு இன் மை ட்ரீம் கோயிங் டு தி ஃபெஸ்டிவல், ஒரு கிராமத்து சைடு ஒரு ஃபெஸ்டிவல்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்படி தான் இருந்துச்சு. ட்ரீம் பற்றி இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து நாங்கள் வானத்தை பார்க்குறோம். அப்போ வந்துட்டு பொங்கல் வச்சுட்ருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரீமில் நான் பொங்கல் ஃபேமிலியோட பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது அந்த சைடு கீழே வச்சுட்டு இப்படி மேலே சைடில் பார்க்கும்போது வானம் பொழந்து அதுலேருந்து ஒரு க்ளவுட்லேருந்து நிறையா இந்த ஸ்பேஸ் ஷட்டில்ஸு அது இதெல்லாம் நிறையா வந்துச்சு. அது வந்து ரொம்ப காமனாக இருக்கிற மாதிரி அந்த கனவுல எனக்கு தோணுச்சு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடெண்ட். செகண்ட் இன்சிடெண்ட் வந்துட்டு அது ஒரு வாட்டர் பாடி. அதுக்கு மேலே வந்து கொசன்னு நிறையா வருது. நிறையா ஸ்பேஸ் ஷட்டில்ஸு, அப்புறம் வந்து நிறையா ஸ்பீசிஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வந்து தன்னால் அப்படியே இறங்கி வருது. வித்தவுட் அ ஸ்பேஸ் ஷட்டில் அவங்க தன்னால் மேலே இருந்து இப்படி இறங்கி வராங்க. அந்த சினேரியோவை பார்க்குறதுக்கு ரெட் லைட்டோட ஒரு ஹாரர் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் பேனிக் ஆகி ஐயோ லபோ நம்ம அது என்னமோ வந்துச்சு அப்படின்ட்டு எல்லாம் தப்பிச்சு ஓடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கனவு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கும்போது அந்த சைட் பார்க்கும்போது க்ளவுட்லேருந்து வந்தது. அது ஃபஸ்ட் கனவு. நம்பர் செகண்ட் கனவு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடி இருக்குது, அதுக்கு எக்ஸாக்டாக மேலேருந்து நிறையா ஸ்பேஸ் ஷட்டில்ஸ் கொசன்னு வருது. அப்புறம் ஸ்பேஸ் ஷட்டில் அதை வந்து இல்லாமல் ஒரு வெஹிக்கிள் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்பீசிஸ் நிறையா டென்டிகல்ஸ் வச்சுட்டு அப்புறம் ஒன் ஐ பால் வச்சுட்டு சைபார்க் மாதிரின்னு நம்ம வந்து கீழே அங்கேருந்து கீழே இறங்குது. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. அது வந்து ஹாரர் சினேரியோ மாதிரி இருந்துச்சு, ஹாரர் மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரெட் கலர் எல்லாமே ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ட்ரீம். ஸோ இது வந்து 2 ட்ரீம்ஸா. அப்புறம் 3வது ட்ரீம் எப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரீம்ஸ். ஓகேவா? இந்த ட்ரீம் எப்படி இருந்துச்சுன்னா, கடைசியாக வந்து ட்ரீமு நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸ்டேடியம். ஸோ ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு பெரிய இது பேக்ரவுண்டு, அப்படியே சீட்டாக இருக்குது. அந்த கிரிக்கெட் பார்க்குற மாதிரி நிறைய சீட்டாக இருக்குது. இந்த
அந்த டீ பிளான்டேஷன் மாதிரி இப்படியே போகுது. அப்புறம் வந்து நடுவில் கிரவுண்ட் இருக்குது. அப்புறம் இந்த சைடும் இப்படி போகுது. ஓகே, ஒரு எலிவேஷன் மாதிரி சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுவும் மாதிரி ஒரு ரெட் கலர் சினேரியோட தான் இருக்குது. நான் வந்து என்னோட பிரதர்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஏலியன் இன்வேஷனாக இருக்குமோ, ஏலியன்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ட்ரீமில் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட பெரியண்ணா வந்து யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி வந்து இதெல்லாம் உனக்கு கட் பண்ண, இது சும்மா ஏதாவது பண்ணாது அப்படின்ற மாதிரி ஒரு கேலியும் நிலமா பண்ணிட்டு இருந்தான். ஆனால் என்னோட சின்ன வந்துட்டு ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட பிக் பிரதர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயும் என்ன அவ்வளோ மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு லாஜிக்கல் திங்கிங் மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அண்ணா வந்து சின்ன அண்ணா வந்து ஹி வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு ஒரு வேலை இருந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி அங்கே பேசிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரெலவெண்ட் தான். பட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக ஐம் ஜஸ்ட் சீயிங் த சீன்ஸ் தேர். இது வந்து எங்களோட பர்சனல் சீன் வச்சுக்கோங்களேன். இது நெக்ஸ்ட் சீன் எப்படி மாறுதுன்னா, அங்கே வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை கேப்பு போட்டுட்டு ஃபாரின் பேபி மாதிரி இருக்குது. பல்லு நடுவில் ஓட்டையெல்லாம் வச்சுட்டு ஃப்ரெக்கிள்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அதில் வந்துட்டு அந்த ஸ்டேடியம்குள்ளே தான் இருக்குது. அதுவும் கிளாஸ் மாதிரி இருக்குது அந்த குழந்தைக்கு முன்னாடி. அந்த கிளாஸ்க்குள் தாண்டி வந்துட்டு இப்படி கை ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்குது. இப்படி ஒரு இல்யூஷன் மாதிரி அந்த குழந்தைக்கு முன்னாடி இருக்குது. அந்த குழந்தை பசியில் வந்து ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தையும் எடுத்து ஒரு கடி தான் கடிச்சிட்டு இருக்குது. அவ்வளோ ஆசையாக பசியில் இருந்த மாதிரி இருக்குது அந்த குழந்தை. அந்த ஃப்ரூட்டை வந்து இப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு இப்படியே மேலே பார்க்குது. பார்த்தா அந்த குழந்தைய வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணி அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ யாரும் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த குழந்தைய அப்படின்னோடனே, அவங்க ஒரு ப்ரிவிலேஜ்டு கிளாஸ் மாதிரி இருக்காங்க. ஓகேவா, கேட்குறவங்க ஏன் இப்படி குழந்தை இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இந்த குழந்தைய வந்து அங்கே இன்னொரு குழந்தையும் ஆக்சுவலி 2 குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு குழந்தையும் நல்லா போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ஆப்பிள் தின்ன குழந்தை கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, அதனால் எனக்கு கரெக்டாக ரிகால் பண்ண முடியல. ஓகே, ஸோ இது ஒரு அரசியல் படத்தில் இதாக ஓகேங்களா. அப்போ வந்து இந்த குழந்தைய ஏன் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸ் எல்லாம் ரிச்சாக இருக்காங்க. தேர்ட் ரேட்டுக்கு லேடி காகா மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு மேக்கப்பில் வந்துட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஐ திங்க் தட் கேட்டவங்க ஒரு லேடின்னு நினைக்கிறேன். கேப் ஹேட்டெல்லாம் பெரிய ஹேட் போட்டுட்டு வந்துட்டு கேட்குறாங்க அடித்தவங்கக்கிட்ட. அடித்தவங்க ஏதோ FBI ஏஜென்ட் மாதிரி கண்ணாடி கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு நிறைய ஆர்மர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க இருக்க மிஷின் கன்னெல்லாம் இங்கே சைடில் பிளாக் கலர் கன்னெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. அப்போது ஆபிகெயில் வந்து இதே மாதிரி தான் பண்ணிட்டு அந்த குழந்தை லாஸ்ட் இட்ஸ் லைஃப் பிகாஸ் இட்ஸ் நாட் ப்ரிவிலேஜ்டு டு eat all the fruits even if it's down on the ground. This child is not privileged to eat it அப்படின்ட்டு ஒரு robotic voiceல பேசிட்டு with such arrogance அந்த குழந்தைய வந்து ஆனால் இழுத்துட்டு போனாங்களா இல்லை அப்படியே விட்டுட்டு போனாங்களா இல்லை குழந்தைகிட்ட இருந்து அந்த ஆப்பிளோ அந்த ஃப்ரூட்டை தூக்கி வீசினாங்களா என்னன்னு தெரியல. பட் திஸ் இஸ் வாட் ஐ சா. பட் 2 குழந்தைங்க இருந்துச்சு. அதில் ஒரு குழந்தைய போட்டு அடித்தாங்க. அப்புறம் வந்து அந்த அடித்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கே இன்னொரு குழந்தை இருந்துச்சு. ஒருவேளை இந்த குழந்தை அதை சாப்பிட்டுச்சுல, அதை தான் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இது இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கலான்னு போகும்போது இந்த ஆள் வந்து போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அந்த அடித்த குழந்தை இழுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அண்ட் அப்படி இருக்கலாம். இல்லாட்டி இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை let me just try to recall it again. அதாவது 2 குழந்தை. இப்போ இவங்க அடிச்சது வந்துட்டு அந்த பழத்தை சாப்பிட்ட குழந்தை. ஆபிகெயில்னு அவங்க ரெஃபர் பண்ணுறது வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிட்டோ இல்லை இந்த மாதிரி அன்ப்ரிவிலேஜ் கிளாஸான அந்த குழந்தை இந்த மாதிரி ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டோ இல்லை எதையோ திருடியோ சாப்பிட்றதுக்காக பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்காக எனத்தையும் எடுக்க போகும்போது இவங்க அடித்து சாப்பிடிச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்குன்ற மாதிரி இப்போ எனக்கு ரீகால் பண்ணும்போது தெரியுது. பட் ஏதோ ஒரு குழந்தை அவங்க அடிச்சு சாப்பிடிச்சிருக்காங்க. அதை வந்து அந்த ஆள் சொல்லி காட்டுறான், நீ தப்பிச்சிட்ட. ஆமாம் ஆமாம், நீ தப்பிச்சிட்ட. பட் இட் வாசன்ட் லைக் தட் ஃபார் ஆபிகெயில். புவர் ஆபிகெயில் லாஸ்ட் ஹர் லைஃப் பிகாஸ் ஆஃப் வாட்
அந்த மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க ஓகேங்களா. ஒரு ரொபோட்டிக் வாய்ஸில் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஓகேவா. நான் வந்து அந்த சீனுக்குள்ளேயே போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் இன் தட் சீன் அட் ஆல். இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நான் ஒரு டிவியில் பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு இல்யூஷன், ஒரு மிரர் மாதிரி, ஒரு பிளாக் கிளாஸ் மாதிரி இருக்குது. அந்த கிளாஸை தாண்டி கை உள்ள விட்டு தான் அந்த ஃப்ரூட் எடுத்து பசிக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தைகிட்ட கிழிஞ்சு போடுற ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. அந்த குழந்தையும் ஹேட் போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த ஹேட்டை கூட ஒரு கிழிஞ்சு மாதிரி இருந்துச்சு, ஒரு டர்ட்டியாக இருந்துச்சு, ப்ரௌனாக இருந்துச்சு அந்த ட்ரெஸ்ஸு. ஓகே, அதெல்லாம் ரொம்ப சின்ன குழந்தை தான். அது ஒரு 10 years இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஆனால் ஃபாரின் பேபி, இந்தியன் பேபி கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைட் போட்டு அந்த ஒரு இது தான் தெரிஞ்சிச்சு இது எல்லாமே. அப்புறமா பார்க்கும்போது தூரத்தில் என்னோட அண்ணா வந்து கூப்பிட்றான். ஓகே மை கசின் பிரதர், அங்கே பாரு அப்படின்னு. அப்புறம் நானும் அங்கே அந்த தூரத்தில் பார்க்கும்போது அந்த குழந்தை செடி சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வந்துச்சு. அப்படியே தூரத்தில் பார்க்கும்போது வாட்டர் பாடி, அதுலேருந்து டென்டிகிள்ஸ் மாதிரி 2 டென்டிகிள்ஸ் வருது. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்குது, ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை எங்கே வச்சுருக்காங்க. இல்லை வந்துட்டு அது வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் டிஸ்ட்ரக்ஷன். அதுக்கிட்ட இருந்து பாதுகாக்கவோ இல்லை அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அது கோவப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் அங்கே வந்து டிஸ்பிளே ஆச்சு, போர்ட்ரே பண்ணாங்க. ரொம்ப கோவமாக இருந்துச்சு அந்த ஸ்னேக் லைக் பீயிங், ஒரு மான்ஸ்டரோட ஜைஜான்டிக் மான்ஸ்டர். ஓகே, அண்ட் ஹியூமன் சிவிலைசேஷன் அந்த இதுக்கும் அந்த வாட்டர் பாடியில் இருக்கிற அந்த மான்ஸ்டருக்கும் பெரிய கேப்பு. அது வந்து ஒரு இது மாதிரி இது பண்ணியிருக்காங்க, ஒரு பிளாக் கிளாஸ் மாதிரி இருக்குது. இப்போ துபாயில் அது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை நான் கேள்விப்பட்டேன். அதில் வந்துட்டு துபாய் அந்த சிட்டி முழுக்க வந்து ஒரு ஜாடியில் போட்டு அடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கிளாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, புரியுதா? ஸோ இதுதான் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கும் இப்போ இந்த ஃபாக் இன்சிடென்ட்ஸ்க்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஓகே, இது வந்து சீரியஸாகவே எடுத்துக்க வேண்டாம், சும்மா கதை மாதிரி கேட்டுட்டு போய்க்கோங்க. அகெயின் நான் திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் டு கிரியேட் பேனிக் ஆர் மாஸ் ஹிஸ்டீரியா வாட் எவர். ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் an interesting point of view, that's all. Okay, there was not to say it in a very serious way, just take it for as an entertainment. Okay, அப்புறம் ஸோ 3 கனவு முடிஞ்சு. இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வந்தேன்ல கடைசியாக ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அது என்னன்னா, what if this fog is going to create zombie apocalypse? What if? Because people are getting sick because of it. They're not able to sleep, and it's not natural fog. It's creating sickness. Maybe this is an experiment, and this is going to start the zombie apocalypse something. I don't know, but they're over imagination. Okay, but just think of the possibilities. Oh my god, ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி போயிட்டு இருக்கு. பட் ஒரு வாரம் இருந்தா அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ். இது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் அவுட் ஆஃப் நோவேர். ஒரு கான்ஸ்பிரசி தியரி, தட்ஸ் ஆல். It's not the truth. I don't know. I am not in the place to tell you whether it's the truth, it is the truth, or it is fake. It is fake. What I know is that what I felt, I just told it. Okay, and அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் பேசினாங்கன்னு சொன்னல, அது வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசினாங்க. ஓகே, ஆமாம், ஒரு ரொபோட்டிக் வாய்ஸில் அந்த காவலர் பேசினாரு. ஆனால் அந்த லேடி வந்து ரோபோட்டிக் வாய்ஸில் பேசலை, நம்மளை மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வெரி பிரிட்டிஷ் அசென்ட்டில் இருந்துச்சு, ஆக்சென்ட். ஓகே, யா, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸஸ். திஸ் இஸ் நாட் டு பி டேக்கன் சீரியஸ்லி.
This is not to create any panic or mass hysteria. I have no intentions in that. It's just a conspiracy theory, or it's just a thought. That is all. And this video won't be on for a very long time. As soon as I post it, maybe after a day or two, I will take this post down on my own accord. Okay, I just don't want it to be outside. I just don't want it to be outside. Okay, so திரும்ப சொல்றேன், this is not to be taken very seriously. This is just for entertainment purposes only. So this is just a point of view. This is just a thought form that I got out of nowhere. Maybe my dreams mean nothing. Maybe my dreams are just dreams. So yeah, I'm just gonna post it right now. And do you have any comments, or do you have your own thought process regarding this situation that I presented? Like, what are the other possibilities according to you? What could it be? It's just a fog, and people are just overreacting to it. Yeah, yeah, we don't know because we're not having that in our country. It's just in foreign countries. But let's see. Thank you for watching. Love and light, blessed be, and hope this video entertained you. Now, please subscribe, like, comment, share, and push on the notification button for more such amazing videos.